அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுனமனையில் வீற்றிருக்க, குரு சுக்கிரன் இந்த இரண்டு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் கடகமனையில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்ரமாகி மீண்டும் மிதுனத்துக்கு அமையப் போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி. அதே போல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்குது. அதாவது ஆனி மாதம் 20ஆம் தேதி 4/7/2026 அன்று சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, ஆனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதிகிறது. அப்போது தன்னம்பிக்கை அதிகமாகும். 3ஆம் இடம் என்பது என்ன? தன்னம்பிக்கை, தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு பிரகாசமாக உண்டு. இந்த மாதம் உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம், யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் குரு பகவானும் ராசியை பார்க்குறார். அப்போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணம், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்க போகிறது. தொட்டது துலங்க போகிறது. அதாவது தடைபட்ட விஷயங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றம் நீங்கும், கவலைகள் நீங்கும். அதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வழியில் போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனமிக்க அந்த அறிவு சார்ந்த செயல்பாடுகள், மதிநுட்பம் நன்றாக இருக்கும். அப்போ மகரத்துக்கு இனி ஏறுமுகம்தான், இறகுமுகம் என்பது நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 2 சுபர்கள் குரு சுக்கிரன் இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதும், ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம். அதாவது ஒரு டல்லாக இருந்தது சார், பணத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவனும் அதை சனி பகவான் தான். அப்போ தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்ப்பது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு. பணம் நன்றாக இருக்க போகிறது. அதாவது அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போது குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். அப்போ பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். அதே சமயத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்கள், மற்றவர்கள் அதாவது மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, எதையாவது ஒன்று சொல்லி கணவன் மனைவி அல்லது குடும்ப உறவுகளோட ஒரு மனக்கசப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்குங்க.
4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்குது. 4ஆம் இடம் என்ன? வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அங்கே நிலக்காரக கிரகமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அப்போது மகர ராசி என்பர்கள் யாராவது இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ எந்த தடையும் இல்லை இந்த மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது வீடு வாங்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும். சார், இத்தனை நாள் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேசக்கூடிய அமைப்பாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். அல்லது நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது, அதாவது வீடு வாங்கக்கூடிய யோகம், அது கட்டின வீட்டை வாங்கிறது அல்லது கட்டுவதற்கான அமைப்புகள் ஏற்படுத்துறது, வங்கியில் லோன் போட்ட கிடைக்குமானா வங்கியில் லோன் போட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே பரிபூரணமாக இருக்கிறது இந்த ஆனி மாதம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 5, 7 கனெக்ட் ஆகுது. 5ன்னா காதல், 7ன்னா திருமணம். காதல் திருமணம் செய்வதற்குண்டான அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதாவது ரொம்ப நாளாக நாங்கள் காதலில் இருக்கிறோம், இது திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இந்த மாதம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பதற்கு உகந்த மாதமாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார். 2 சுபர்கள் உட்கார்ந்துருக்கு. இதுவரைக்கும் குரு பலன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ குரு பலன் இருக்குது. குரு நேர லக்னத்தை பார்க்குற, உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ தடைப்பட்ட திருமணங்கள் இப்போது டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள். உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இப்படித்தான் வரன் இருக்கணும், இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வரையறுத்து வச்சுருப்பீங்கள, அது பிரகாரம் நடப்பதற்குண்டான அமைப்புகள் உண்டு. அதாவது வெளிநாட்டில் இருக்கணும் அல்லது இங்கே வேலை பார்க்கணும், இப்படி இருக்கணும், உங்கள் கனவுகளோடு இருக்கக்கூடிய அந்த வரன் அது அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ தடை இல்லை, அவ்வளோதான். அப்போ திருமணம் நடக்குமா? 100% நடப்பதற்கு உண்டான அமைப்புகளை இந்த ஆனி மாதத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 5ஆம் இடத்தை பாருங்கள். 5ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் குருவோடு இணைந்திருக்கார், உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது நீங்கள் குழந்தைகளுடைய ஆசைக்காக நிறைவேற்ற போகிறீங்க. ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன ஆசைகள் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை செயல்படுத்துவீங்க. அல்லது ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கணும். ஸோ இப்படி அந்த குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுகிறது. 8க்குரியவன் அட்டமாதிபதி போய் 6ல் உட்கார்ந்துருக்கார். தனக்கு 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். கெட்டவன் கெட்டிடில், அதாவது ஒரு கெட்டவன் போய் ஒரு மறைஞ்ச இடத்துல இருக்கும்போது ஒரு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் இப்போ சூரியன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போது நிறைய இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு, அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் இடமாற்றம் நடக்கலை, ஒரு ப்ரொமோஷன் நடக்கலை, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் டக்கு நடக்கும். அதுதான் யோகம்னு சொல்லுவோம். விபரீத ராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது உண்டு. கெட்டவன் கெட்டியில் கிட்டிடும் ராஜயோகம். ஸோ அந்த அமைப்பு என்பது மகரத்துக்கு உண்டு. அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு சிலருக்கு மனசில் ஆழமாக இருக்கும், நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு தான் போய் ஆகணும், இல்லைன்னா நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கனவுகள் அது நனவாகக்கூடிய அமைப்பு. அதற்கான முயற்சிகள், அதுக்கான பார்த்து இதெல்லாமே தேட போகிறீங்க அல்லது எழுதணுங்கிற அந்த எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ல. ஸோ என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் வேணும்
அந்த குழந்தை பாக்கியம் இருந்தால் போதும், என் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த மாதம் சாதகமான ஒரு மாதம். ஏன் சொல்கிறேன்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன், குழந்தை ஸ்தான அதிபதி சுக்கிரன், குழந்தை காரக கிரகமான குரு 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அதற்குண்டான அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த ஆனி மாதம். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு, ஏன்னா 10க்குரியவன் எங்கே இருக்கார்? தனக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது, பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போ மகரத்துக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பேர் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ நிறைய மகர ராசி என்பர்கள் சுயமாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக உங்கள் ஆழ் மனதில் தோன்றும். அதை நிறைவேற்றுவதற்கும் இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கிறது. சார் நல்லா உழைக்கிறேன் சார், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, லாபம் கிடைக்கல, பெரிய வருமானம் கிடைக்கல, ஸோ இப்படியெல்லாம் நினச்சி சங்கடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மகரத்துக்கு இனி சொல்லவே வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு உழைப்பு போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? குரு தான், தனக்காரகன் தான், 11ஆம் இடத்தை பார்த்துடுறார். உச்சமாக இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அல்லவா? அப்போ 11ஆம் இடத்தை வளர்த்து விடுறார். 11ஆம் இடத்துல என்ன இருக்குது? லாபங்கள் இருக்குது, மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த 11ஆம் இடம். அப்போ குரு பார்க்கிறார். அப்போ அந்த இடத்தையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ வீடு வண்டி வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவாக இருக்கலாம், ஸோ அது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர்னு லாட்டரியில் விழுகிறது, அதாவது 8க்குரிய ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு கிடைக்கிறது, அல்லது என்றைக்கோ போட்ட லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இப்போ திடீர்னு வந்து நின்று அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆனி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரினா கண்டிப்பாக இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் கொடுப்பினைகள் வேறுபடும். இந்த மாத பலனை குறைந்தது ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக பாருங்கள். சரியாக வரலன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், 6, 8, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 2026 என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான தன்மை இருக்கிறது, சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, 2026 எப்போ தான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.